ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ரிம் அவமானப்படுத்துற மாதிரி டேனாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த பார்ட்டியில எல்லாரும் முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. மூணும் இந்த விஷயத்தை பார்த்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். டேனாவோட ஃப்ரெண்ட் அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இப்போ இந்த பார்ட்டியில் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவ்வளோதானே, எனக்காக போய் ஏதாவது கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வான்னு சொல்லி அவங்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சரி போனா போகட்டும், அவங்களும் அமைதியாக போய் வாங்கிட்டு வந்தா அதுக்கும் டேனாவோட ஃப்ரெண்டு பிரச்சனை பண்றாங்க. எனக்கு இந்த ஃப்ளேவரே பிடிக்காது, என்கிட்ட கேட்காம நீயா போய் உன்னோட இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர அப்படின்னு நம்ம ரிம் கையில் வச்சிருக்கிற அந்த கூல் ட்ரிங்க் வேற தட்டி விட்டுறாங்க. பேலன்ஸ் இல்லாமல் நம்ம ரிம் விழ போகும்போது கடைசி நேரத்தில் அவங்க அந்த பொண்ணோட கையை பிடிச்சி வேற இழுத்து விட்டுறாங்க. இதனால கடைசியில் 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு சமக்கவும் வருது. நீ வேணும்னு தானே இதை பண்ண, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்ப, நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, ஒன்னால இது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம ரிம்மு நான் வேணும்னே அதை பண்ணல, இது தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு அந்த பொண்ணோட ட்ரெஸ் அவங்களே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சேன் என்ன பண்றான், ரிம்க்கு ஹெல்ப் பண்றதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு கர்ச்சீஃப்லாம் தந்து அவங்களை கையை பிடிச்சி தூக்கி விடுறான். சேன் அந்த பொண்ணு கிட்ட ரிம் இந்த விஷயத்தை தெரியாம தான் பண்ணான், அதுக்காக அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ண வேணாம், அவங்க தரையில இருக்கிறத மட்டும் கிளீன் பண்ணிட்டு போகட்டும்னு சொல்றான். இதை கேட்டதும் ரிம்மோட ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா சேன் அவங்களை இப்படி ட்ரீட் பண்ணுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ரிச்சா இருந்தாலும் சரி அவன் கைண்டுன்னு நம்ம ரிம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவும் அப்படி இல்லை. அப்ப இவன் இவ்வளவு நல்லா என்கிட்ட பேசினது நடந்துகிட்டது எல்லாமே நான் இங்க ஒர்க் பண்ற ஒரு பர்சன், அதனால மட்டும்தான். என் லைஃப் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு கை வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம மூணு தான். இதெல்லாம் நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த சேன் என்ன பண்றான், மறுபடியும் அவனோட கையை நீட்டுறான். ஆனா அவனோட கையை தட்டி விட்டுட்டு வேற ஒரு கை அங்க வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம மூணு தான். இப்படி ஒரு மிஸ்டேக் நீ ஏன் பண்ண, இப்படிலாம் பண்ணா உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்ன்றது உனக்கு தெரியாதா? இப்படி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுற இவரு சேனை பத்தி தான் டைரக்டா சொல்றாரு போல இருக்கு. அப்புறம் நீ எடுத்துட்டு வந்து அந்த மின்ட் சாக்லேட் ஃபிளேவர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேஷுவலா அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களோட கையை பிடிச்சி தூக்கி விடுறான். இதெல்லாம் பாக்குற டேனாவாலையும் பொறுத்துக்க முடியல. மூணு எழுந்திரிச்சதுமே அவனுடைய கண்ணத்திலே பலாருன்னு ஒன்று வச்சிடுறாங்க. இந்த வெல்கம் பார்ட்டிக்கு வந்து இருக்கிற எல்லாரும் இப்போ இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்த தான் வேடிக்கை பாக்குறாங்க. என்ன இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம ரிம்முக்கும் பயங்கர ஷாக்கு. ஆனா மூணு இந்த விஷயத்துக்குலாம் கேர் பண்ணவே இல்லை. அவனுடைய கோட் எடுத்து ரிம்முக்கு தந்துட்டு அவங்களை ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு வந்து பேசுறான். நீ என்னோட கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் தானே, அவங்க தேவையில்லாம உங்ககிட்ட வம்பிழுக்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தா நீ பதிலுக்கு எதுவும் சொல்ல மாட்டியா? நான் எப்படி அவங்களை எதிர்த்து பேச முடியும்? அந்த இடத்துல உங்களுடைய ஃபியான்சி டேனாவும் தானே இருந்தாங்க. சரி இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ரிம் போகும்போது இவன் உண்மையை சொல்றான். டேனாக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. அவன் என் கூட ஒரு பிசினஸ் பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்படுறா, அதனால மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட கடைசி ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவர் என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாருன்னு இதை கேட்டதும் ரிம்க்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மூணு நேரா போய் டேனாவையும் திட்டி அவங்களை அங்கிருந்து அனுப்பிடுறான். இதுக்கப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறதே இல்லை. அந்த பொண்ணு ரிம் அவளுக்கு எப்படிப்பட்ட லைஃப் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. இப்படி இவன் டேனா கிட்ட மட்டும் திமிரா பேசல, ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது சேன் கிட்ட கூட அப்படிதான் பேசுறான். நீங்க ஒரு பாஸா இருந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணாம உங்களுடைய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க. இவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மூணு நான் பண்றதெல்லாம் பார்க்க உனக்கு வேடா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நீ இதை எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கோ, ஆனா அந்த பொண்ணு ரிம்ம மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம இரு. இவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சேன அவனோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை யோசிச்சு பார்க்கறான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஆனா அந்த பொண்ணு கடைசியில அவனை வேணான்னு சொல்லிட்டு ரிச்சா இருக்க ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு திரும்ப என்னோட லைஃப்ல அப்படி நடக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ரிம்ம தான் காட்டுறாங்க. போனா போகட்டும்னா அவங்க அந்த டேனாவோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி அவங்களே மன்னிப்பு கேட்கறாங்க. நான் பண்ண மிஸ்டேக்ல தானே அந்த ட்ரிங்க் எல்லாம் அவங்க மேல பட்டுருச்சு, அதை நானே கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு. இப்போவும் அந்த பொண்ணு திமிர தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம சேன் அந்த பக்கமா நடந்து வர்றதை பார்த்துட்டு இனிமே நீ சேன் கிட்ட பேசணும், ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாவது பண்ணணும்லாம் புதுசா ட்ரை பண்ணாத. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ரிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே அங்க இருந்து தனியா நடந்து வராங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் ஒர்க் பண்றதுக்கு கூட வந்திருக்கவே கூடாது, எல்லாரும் என்ன மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. அப்ப அந்த பக்கமா வர நம்ம மூணு அவங்களை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இந்த இடத்துல என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு நீ பொறுமையா இருக்கணும்லாம் கிடையாது. இங்க உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ சரியா பண்ணாலே போதும். பதிலுக்கு நம்ம ரிம்மு இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? லைஃப்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சீக்கிரமே என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிடும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா கடைசியில அதுவும் ரியாலிட்டி இல்ல போல இருக்கு. இப்படி அவங்க எமோஷனலா பேசுனதெல்லாம் கேட்டுட்டே இருந்தவன் திடீர்னு கிட்ட வந்து உன்னோட லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். அதனால இப்பவே நான் இவங்க எல்லாரும் முன்னாடி உனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்க கிட்ட க்ளோஸா வந்து ரிம்மு அவனோட ஷோல்டர்ல கை வைக்க சொல்லிட்டு அவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் இங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறத பார்த்ததும் பயங்கரமான ஷாக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சேனோட ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அங்க இருந்து அவன் ரிம் கூட வெளியே வந்ததும் மூணு கிட்ட அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி நான் புது பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களா? நீங்க ஃபேக்கா ஏதாவது கிஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாரும் முன்னாடி உண்மையா பண்ணிட்டீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் திரும்ப ரீவைண்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்ல அவனும் கிட்ட வந்து ஏன் மறுபடியும் உனக்கு இது வேணுமா? நான் ஒன்னும் தெரியாமல அதை பண்ணல. எல்லாரும் உன்னை எப்படி மோசமா ஹர்ட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் பார்த்து சிஇஓவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாருன்னு எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா தானே பேசுவாங்க. பதிலுக்கு நம்ம ரிம்மு நீங்க எதுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க, இதை நீங்க பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கோச்சிக்கிட்டு நடந்து போகும்போது இவனும் சொல்றான். இப்போ நீ முன்னாடி மாதிரி கஷ்டப்படுற ஒரு சாதாரண பொண்ணு நினைக்காத, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். அப்படி இல்லைனாலும் நீ இங்க இருந்து போகும்போது நல்லா காஸ்ட்லியான டாக்ஸியை பிடிச்சு போ, உன்னோட ஸ்டேட்டஸ் இப்பல இருந்து மாறிடுச்சுன்னு சொல்ல ரிம் அங்க இருந்து கத்திட்டு தான் போறாங்க. ஆனா அப்புறம் தான் நமக்கு தெரியுது அவன் சொன்ன மாதிரியே ஒரு காஸ்ட்லியான டாக்ஸில தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுவும் சந்தோஷமா சிரிச்சு
யோசிச்சுக்கிட்டே போறவங்க சும்மா இல்லாம அந்த டாக்ஸி டிரைவர்கிட்டயும் டவுட் கேட்டுட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் அவருக்கு என்ன எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. ஆனா திடீர்னு எல்லாரும் முன்னாடியும் என்ன கிஸ் பண்ணியிருக்காரு. உடனே அந்த டிரைவர் விஷயம் தெரியுமா, கண்டிப்பா அவன் மோசமான பர்சனா தான் இருப்பான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவ்வளவுதான் கத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ரிம்மா அப்படிலாம் இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு, அவர் கண்டிப்பா நல்ல பர்சன் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மூணை காட்டுறாங்க. அவனுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவன் கார்ல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவனுக்கு ரிம்மோட ஞாபகம் மட்டும் தான் வருது. ரிம் அவன் பக்கத்துல உட்காந்து அங்க பார்ட்டில நடந்ததே அவனுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியே தோணுது. அப்ப திடீர்னு அவனுடைய டிரைவர் அந்த இடத்துக்கு வந்து, பாஸ் நீங்க தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி வந்து அவர் கேட்ட பிறந்தே இவன் டிரைவருக்கே அவருடைய சீட்டை தரான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு டேனாவை தான் காட்டுறாங்க. அவங்க செம்ம கோவத்துல வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய 2 அங்கிள்ஸும் உட்காந்து இப்பதான் சாப்பிடலான்னு போறாங்க. உங்க 2 பேரால எப்படிதான் நிம்மதியா இருக்க முடியுதோ, நான் இங்க எப்படி உட்காந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து சாப்பிட போறீங்களான்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே அங்கிள்ஸும் நம்ம இதுக்கு மேல சும்மா இருக்கக்கூடாது, இந்த விஷயத்துல கண்டிப்பா டேனாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரிம்மா அவங்களோட வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். சின்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டான்ல டாக்டர், அவன் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கான். ஆக்சுவலா அவன் வீட்டுக்கு வந்து அவன் சின்ன லவ் பண்ற விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லிட்டான் போல இருக்கு. உடனே நம்ம ரிம்மும் அவனும் இப்பதான் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுறாங்க. இவர் ரொம்ப நல்ல டைப், இவருக்கு சின்ன பிடிச்சிருக்குன்றது டைரக்டா வந்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்க எல்லாருக்காகவும் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் நமக்கு 3 தான் காட்டுறாங்க. அந்த ஃபைட்டிங் கிளாஸ் போனதுக்கு அப்புறமும் கூட அவன் சரியா பிராக்டிஸ் பண்ணவே மாட்டான். அவன் மாஸ்டர் தான் அவனை போட்டு லாக் பண்ணி, என்ன வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அப்படியே அமைதியா உட்காந்துருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்க இவனும் சொல்றான். இவனும் ரொம்ப தெளிவா, எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதே பொண்ணு தான் எனக்கு பிடிக்கலன்னு வர சொல்றான். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணுன்றதுக்காகலாம் அப்படி பேசல, உண்மை என்னன்னா அந்த பொண்ணுக்கு அவரோட லைஃப்ல சென்ட்ரலா மாதிரி இருக்கணும்னு ஆசை. எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் அவகிட்ட பிடிக்கவே இல்லை, ஏன்னா இது என்னோட அம்மாவை தான் ஞாபகப்படுத்துது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிச்சான லைஃப் கிடைச்சது, எங்க 2 பேரும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் கையில உடஞ்சு போயிருக்கிற அந்த நகத்தை பார்த்து தான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். நானே என்னோட லைஃப்ல என்னோட அப்பா மாதிரி தனியா கஷ்டப்பட்டுற கூடாது, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அவளுக்கு ஒரு ரிச்சான லைஃப் பார்ட்னர் வேணும்னு மட்டும் தான் ஆசைப்படுறா. சேனை தான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி இவன் பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ரிம்மை தான் காட்டுறாங்க. மோனோட கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தயங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல கரெக்டா அவன் தான் வரான். அவனை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட எதுவுமே பேசாம அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அவன் தான் அவங்களை தடுத்து நிறுத்தி கேட்கறான், உன்னோட பாஸ் நீ நேருக்கு நேரம் மீட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஹாய் சொல்லாம இங்க இருந்து போயிடுவியா? நேத்து பாட்டில நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நீ என்ன மோசமெல்லாம் நினைக்காதன்னு சொல்ல, நீங்க கிஸ் பண்ணதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா அது எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னு அவனு வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பார்க்கறான். இவன் போய் இவனுடைய வெட்டிங்கான ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, அப்பவும் பண்ண அந்த கிஸ் பத்தி திரும்ப அப்படிதான் வந்து பேசுவாங்களோ அப்படின்னு, அதுல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம மூணு கிட்ட அவனுடைய கோவர்க்கர் அப்புறம் செக்ரட்டரிலாம் வந்து அவனை இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டில என்ன நடந்ததுன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ், இப்பயாவது நீங்க எங்ககிட்ட உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ரிம்க்கு உங்களுக்கு நடுவில் ஏதாவது லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கான்னு கேட்க இவனும் இல்லைன்னு சமாளிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ரிம் அவங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்காக சேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். சேனை பார்க்கும்போதுலாம் அவங்களுக்கு நேற்று அவன் பாட்டில அவங்க எப்படி ட்ரீட் பண்ணான்றது மைண்டுக்கு வருது. ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு காஃபி ரெடி பண்றேன்னு சொல்லி தெரியாம கையிலே ஊத்திடுறாங்க. இவனும் ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே அப்படிலாம் ஒர்க் பண்ணாத அப்படின்னு நம்ம ரிம்மோட கையை கிளீன் பண்ணி விட்டுட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் மோனுக்கும் நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? நேற்று பாட்டில அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரிம்மோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், அடிக்கடி இப்படி தான் ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாரு, அவர் ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாம ஏதாவது இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு, இப்படிதான் ஒரு டைம் போய் கரண்ட் கம்பத்தை கூட கிஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சேனல் கடைசி அங்க இருந்து போகும்போது நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன், நீ டைம் கிடைக்கும் போது மறக்காம என்னுடைய ஸ்டுடியோக்கு வா அப்படின்னு அவங்க தலையில ஒரு ஹேர் கிளிப் எடுத்து மாட்டி விடுறான். இதை நான் உனக்கு தர ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு. இவன் திடீர்னு இப்படிலாம் பண்றதை பார்த்துட்டு ரிம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இவன் உண்மையா நல்லவனா இல்ல கெட்டவனான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இங்க இருந்து போகும்போது கூட அந்த சேனை நம்ம மூணை மீட் பண்ணி ஒரு மாதிரி கோவமா தான் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட பாஸ், ரிம் இங்க சாதாரணமா வேலை செய்யற ஒரு பொண்ணு, அவளுக்கும் உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைல்ல, இனிமே எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் ரிம் அடிக்கடி மீட் பண்ணி பேசுவேன்னு சொல்லிட்டு போறான். இப்போ ரிம் தனியா உட்காந்து அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கோவர்க்கர் வந்து அவங்களை பார்த்து பேசுறான். எனக்கு என்னமோ பாஸ்க்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் இப்படிலாம் பண்ணாரோன்னு தோணுது. பதிலுக்கு ரிம் இல்ல அவர் என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காருன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அது மட்டும் இல்லாம சீக்கிரமே எனக்கு ஒரு ரிச்சான லைஃப் கிடைச்சு நான் இங்க இருந்து போயிடணும்னு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. உடனே கோவர்க்கர் சான்ஸே இல்லை, நம்ம வேணும்னா இப்பவே அந்த விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்றான். அவன் ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்காம இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ரிம்மும் நம்ம மோனோட கேபினுக்கு அவங்க போகும்போது அவனுக்காக ஃபுட்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவன் கரெக்டா அவங்க தலையில போட்டிருக்க அந்த ஹேர் பின்னை பார்த்துட்டு இது யார் தந்தான்னு கேட்க அந்த சேன் தான் தந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்டுடியோக்கு இன்வைட் பண்ணிருக்கான்ற விஷயமும் தெரிஞ்சிருது. இப்போ நீ என்ன சொல்ல வர, அவனை மீட் பண்றதுக்காக நீ கண்டிப்பா போக போறியான்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இதை கேட்டது நம்ம மூணு ஒரு மாதிரி அப்செட் ஆகி உட்காந்துடுறான். ஆனா ரிம் வேணும்னே வந்து அவனை டென்ஷன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நீங்க இப்படி என்ன கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேன் வந்து என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்றானோன்னு தோணுது. இப்போ நான் மறுபடியும் அதான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட க்ளோஸா வராங்க. இது எல்லாம் அந்த கோவர்க்கறவங்களுக்கு தந்திருக்கிற ஐடியா தான். நீ திரும்ப அவர்கிட்ட க்ளோஸா போகும்போது அவர் கண்ணை மூடாம இருந்தாலும் நான் அவாய்ட் பண்ணாம இருந்தாலே போதும். பாஸ்க்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல நம்ம மூணு என்ன பண்ணிடுறான், ரிம் முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே சைலண்டா திரும்பி உட்காந்துடுறான். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அந்த சேனோட
சேனோட ஸ்டுடியோக்கு போகணும் அவ்வளவுதானே. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வெளியே வான்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு போறான். இப்போ அவங்களை எங்க கூப்பிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு துணி கடைக்கு தான், நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி தர்றதுக்காக. அப்ப நான் சேனை போய் மீட் பண்ணி பேசணுன்ற விஷயத்தை தான் பாஸ் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்க சொன்னாலும் சரி, அடம் பிடிச்சி அவங்களுக்காக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். சேன் ஒன்னு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும்னு நீ ஆசைப்படுற, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணு அப்படின்னு. அவங்களும் என்னென்னமோ மாடர்ன் ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒன்னும் செட் ஆகல. உன்னோட சாய்ஸ் எதுவுமே நல்லா இல்ல, உனக்காக நானே நிறைய ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான். கடைசியா அவங்க சொன்ன மாதிரி எல்லா ட்ரெஸ் அவங்களுக்காக வாங்கி தந்துட்டு அவங்க டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ரிமா எழுதி வச்சிருக்க ஒரு நோட்ஸ் அவங்க கைக்கு கிடைக்குது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சில மாடர்ன் ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தியே, அதையும் தான் நான் உனக்காக வாங்கி தந்திருக்கேன். ஆனா என்ன, நீ தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியே போட்டுட்டு போயிடாத. நீ ஏன் முன்னாடி அதை ட்ரையல் பார்த்ததோட போதும்னு சொல்லியிருக்கான். நம்ம பாஸ் என்னதான் சொல்ல வராருன்னு தெரியலையேன்னு ரிம் ஒரே கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம 3 நாளா அவனோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. இந்நேரம் ரிம் அந்த சேனோட ஸ்டுடியோக்கு போயிருப்பா. பேசாம அவளுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கலாமான்லாம் யோசிக்கிறான். ஆனா கால் தான் பண்ணல. இன்னொரு பக்கம் நம்ம ரிம் அந்த ஸ்டுடியோக்கு போனதும் சேன் அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கான். அவங்களுக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு, உனக்கு டிராயிங்னா சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் எதுக்காக நீ அதை விட்டுட்டேன்ற மாதிரி அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நான் அடுத்து எடுக்க போற மூவிக்காக ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், உனக்கு வேணும்னா நீ அதுக்காக டிராயிங் கூட எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்றான். ரிம்முக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம ரிம்மா அடிக்கடி மூணோட டாபிக் தான் எடுத்து இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சேன் டென்ஷன் ஆகி, நீ இந்த டைம்லயும் எதுக்காக உன்னோட பாஸை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன், நான் உனக்கு சொல்ற விஷயம் புரியுதா இல்லையா அப்படின்னு இன்டெரக்டா அவனோட ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நம்ம ரிம்மா அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு க்ளோஸா வரனா, திடீர்னு பார்த்தா அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட். யாருன்னு இவங்களும் திரும்பி பார்த்தா சோஃபாக்கு பின்னாடி இருந்து சேனோட பிரதர் தான் எழுந்து வெளியே வரான். இவ்வளவு நேரமா அவங்க தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான் போல இருக்கு. இவங்க இருந்து வெளியே போகும்போது சேன் அவங்க கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிடறான். நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் தெரியுது இல்ல, எதுக்கு எங்களுக்கு தொந்தரவு தர்ற மாதிரி இதே இடத்துல இருந்த, உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதெல்லாம் நான் தான் உனக்கு தந்துடுறேன்ல, அதை போய் வெளியே செலவு பண்ண வேண்டியதுதானு கேட்கறான். கடைசியா அவனுடைய பிரதர் அங்க இருந்து வெளியே போகாம நேரா ரிம்ம கிட்ட வந்து, இவனை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருப்பான், அதுல எல்லாமே உண்மைலாம் நீ நம்பிடாத அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு டைரி எடுத்து தந்துட்டு, இதுல இருக்கிற ஸ்டோரியை நீயே பாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கும், இருந்தாலும் இதெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கிறான்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் நம்ம ரிம்மு சேனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுடைய பிரதர் கிட்டே பதில் பேசுறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, சேனுடைய ஒர்க்ல இருந்து தான் உங்களுக்கு பணம் வருது, அதை எடுத்து உங்களுடைய தேவைக்கு செலவு பண்ணிட்டு இப்படி சேனை பத்தியே தப்பா பேசுறீங்களே அப்படின்னு. அவனோட பிரதர் அங்க இருந்து வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் சேனை ரிம் தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எழுதியிருக்க அந்த ஸ்டோரி நல்லா இல்லைன்னு நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் வெளியே போய் சொல்ல மாட்டேன், நீங்க எப்பவும் போல ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, அவங்க ஸ்டுடியோல இருந்து வெளியே தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 3 கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அவங்க அட்டெண்ட் பண்ணாம கட் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம 3 இவங்களை தேடி இதே இடத்துக்கு தான் வந்திருக்கான். அவனோட கார்ல வெயிட் பண்ணிட்டு தனியா அவனுக்குள்ளாரே பேசிட்டு இருக்கான். நான் கால் பண்றேன், அதை கூட அட்டெண்ட் பண்ணவே இல்லை. அப்ப இவரோட லைஃப்ல சேர்ந்த அவளுக்கு முக்கியமான பர்சனா போயிட்டானா அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. ரிம் எப்போ உள்ள வருவாங்கன்னு சொல்லி இவனும் கையில அந்த கொடையோட என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா இவனை பார்த்துட்டு பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. சும்மா பேருக்கு ஒரே ஒரு ஹலோ மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ரிம்மை ஃபாலோ பண்ணிட்டு போய் பேசலான்னு பார்த்தா பின்னாடியே டேனா வேற வந்துடுறாங்க இவங்கிட்ட பேசுறதுக்காக. அதுக்கப்புறம் டேனா என்ன பண்றாங்க, வேணும்னே போய் ரிம்மை தனியா மீட் பண்ணி அவங்க அப்செட் ஆகிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்ட்டில மூணு அப்படி நடந்துகிட்ட விஷயத்துல நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காத, அவனுக்கு அந்த லவ் ஃபீலிங்ஸ் பத்திலாம் ஒன்னும் தெரியாது, உன்னோட பிளானுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிருக்கான். இப்படிலாம் டேனா பேசுறதுக்கான காரணம் மூணை விட்டு ரிம் தள்ளி இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா ரிம் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பதில் சொல்றாங்க, எனக்கு நம்ம மூணு இந்த விஷயத்த சும்மா பண்ண மாதிரிலாம் தெரியல, அவர் எவ்வளவு தைரியமா எல்லாரும் முன்னாடி எனக்கு கிஸ் பண்ணாரு, எனக்கு அதுல ஒரு ஃபீலிங்ஸ் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பதில் வரும் நம்ம டேனா எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் அவங்களோட ஃபேஸே மாறிடுது. டேனாவும் கடைசி அவங்க கிட்ட கோவமா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மூணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அவன் ஜஸ்ட் ஒன்னு ஒரு பொம்மை மாதிரி பாக்குறான், அவ்வளவுதான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ரிம் வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தாட் மட்டும் தான் அவங்களுடைய தலையில ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்ம பாஸ்க்கு உண்மையா நம்ம மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா, டேனா சொல்ற மாதிரி அவர் சும்மா என்டர்டைன்மெண்ட்காக தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு. இதெல்லாம் யோசிச்சுட்டு டீ போடுறேன்னு சொல்லி சுட தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா வர்ற மூணு உங்க கேர்லெஸ் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு, நீ ஏதோ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுட்டு இருக்கன்னு தெரியுது, நேத்து அந்த சேனோட ஸ்டுடியோக்கு போறதா சொன்னியே, அங்கே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கறான். இவன் மேல இருக்கிற கோவத்துல ரிம் என்ன பதில் சொல்றாங்க, நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல வெளியே போறேன், அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன, உங்களோட என்டர்டைன்மெண்ட்காக நீங்க என்ன ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ண போறீங்களா, நீங்க என்னோட லைஃப்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இனிமே என்னோட பர்சனல் விஷயங்களை நீங்க தலையிடவே தேவையில்ல அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு டேனாவை காட்டுறாங்க. ரிம் மேல உங்களுக்கு இருக்கிற கோவம் இன்னும் குறையவே இல்லை. வெட்டியா இருக்கிற அவங்களோட அங்கிள்ஸ் 2 பேருக்கும் கால் பண்ணி, அந்த ரிம் மேல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இப்ப எனக்கு பயங்கரமா பசிக்குது வேற, அதனால நீங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச ஃபிளேவர் பிரெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போன்ல பேசி முடிச்சது அங்கிள்ஸ் 2 பேரும் தனியாவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
டேனா இது வரைக்கும் நம்மள ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட பாராட்டினதே இல்லை. ஏதாவது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலே போதும் நம்ம மேலதான் எல்லா கவுத்தையும் காட்டுவா. பேசாம நம்ம ஏன் போய் அந்த ரிம்மை கடத்திடக்கூடாது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவதானே அப்படின்னு இவங்க 2 பேருமே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு என்னமோ மேரேஜ் ஆன கப்பல் மாதிரியே சங்டம் ஹெவனுக்குள்ள வந்திருக்காங்க. 2 பேரும் அப்படியே கேஷுவலா உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரிம் இப்பதான் அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு வெளியே போறதையும் நோட் பண்ணிடுறாங்க. நம்ம ரிம் சியோஜன் கிட்ட போன்ல பேசிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டின்னருக்கு நான் சீக்கிரமே வந்துடுறேன்னு போனை கட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா அவங்களை கடத்துறதுக்காக அந்த கப்பல் வந்து நிக்கிறாங்க. 2 பேருமே அவங்க கிட்ட என்னமோ பேசி அவங்க அங்க இருந்து கார்ல கூப்பிட்டு போக ட்ரை பண்றாங்க. நம்ம ரிம்மோ ஆர்வத்துல பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவங்க மேல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாம அவங்களோட ஃபேஸ்ல அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன ரிம்மை கடத்துறதுக்கு கடைசியில் நம்ம ரிம்மே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம சியோஜன் தொடர்ந்து ரிம்மோட நம்பருக்கு தான் கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அட்டன் பண்ணவே இல்லையா, அதனால நேரடியாக அவங்களை தேடி ஆஃபீஸ்க்கே வந்திருக்காங்க. இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம மூணு ஆப்போசிட்ல அப்படி நடந்து வரோம். அவனை பார்த்ததுமே அவங்க ஸ்டன் ஆகிடுறாங்க. நீங்க தான் கண்டிப்பா இந்த கம்பெனியோட சிஓவா இருக்க முடியும், நீங்க தானே மிஸ்டர் மூன். ரிம் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கா, அதனால தான் நான் உங்களை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன். அவ சொன்ன மாதிரியே நீங்க ஹேண்ட்ஸமா ஹைட்டா இருக்கீங்கன்னு சொல்ல இதை கேட்டது இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. சியோஜன் என்ன பிரச்சனைன்னு சொன்ன அப்புறம் தான் இவனுக்கு விஷயம் தெரியுது. எப்பவோ அவங்களுடைய ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவங்க இன்னும் அவங்களோட வீட்டுக்கு ரீச் ஆகவே இல்லை. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு இவன் யோசிக்கும் போது தான் கடைசி ரிம் இவங்கிட்ட கோவமா பேசிட்டு போனது ஞாபகம் வருது. என்னோட பர்சனல் விஷயங்களை நீங்க தலையிடவே தேவையில்லை, எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை நானே பார்த்துப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவனும் அவ எங்க இருந்தா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லைன்னு சொல்லிடுறான். கட் பண்ணா இப்ப நமக்கு ரிம்ம தான் காட்டுறாங்க. அவங்கள ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த 2 அங்கிள்ஸும். நீங்க என்ன தப்பா கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி என்கிட்ட பணம் பொருள்னு எதுவுமே இல்லை. நாங்க ஒன்றும் அதுக்காக கடத்தல, நாங்க கடத்தி இருக்கிறதே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. இப்படி ஆர்வமா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேருக்கும் பசிக்க வர ஆரம்பிச்சிருது. சரி பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லி இவங்களை இங்கேயே தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. எப்படி இப்ப இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நம்ம ரிம்முக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. அவங்களோட போன் அங்க பக்கத்துல பேக்ல தான் இருக்கு. வாய்ஸ் கமெண்டை யூஸ் பண்ணி சியோஜனோட நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. கடைசியில் அதுவும் கால் கனெக்ட் ஆகிடுது. நல்ல வேலையா சியோஜன் கூட தான் இப்ப நம்ம மூணு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ரிம் கிட்ட இருந்து கால் வந்து தான் அவன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறான். எந்த மாதிரி இடத்துல அவங்க லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க, அங்க பக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி டீடைல்ஸ்லாம் கேட்டு வாங்குறான். இங்க இருந்து ரைஸ் ஸ்மெல் தான் வருது, இது பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரிஸ்க்குலாம் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல நம்ம மூணோட லைஃப்லயும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவனை யாரோ கடத்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த 2 அங்கிள்ஸும் திரும்ப வந்து நம்ம ரிம்ம கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்களே கஷ்டப்பட்டு எப்படியாவது டேனாவை மேரேஜ் பண்ணி வச்சு அவங்களை வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தா நீ வேற எங்களை டென்ஷன் பண்ணிட்டே இருக்க. மோனுக்கும் அவளுக்கும் நடுவில் இப்ப நீ தான் பெரிய பிரச்சனையா இருக்க. அந்த கம்பெனில இருந்து உங்களை ரிசைன் பண்ணிட்டு போக சொல்ற மாதிரி ஒரு பேப்பர்ல அவங்க கிட்ட சைன் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சைன்லாம் என்னால பண்ண முடியாது, இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கையில ஒரு ட்ரிம்மர் எடுத்து உன்னோட தலையை நாங்க இப்ப ஃபுல்லா ட்ரிம் பண்ண போறோம், அந்த கிட்ட போட நீ எப்படி வெளியே போறேன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து அவங்க பயந்து போய் கத்திட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள மூணு வந்துடுறான். இது வரைக்கும் நம்ம மூணுக்கு தெரியாது இவங்க 2 பேரும் தான் டேனாவோட அங்கிள்ஸ் அப்படின்னு. பாக்குறதுக்கு அவங்க 2 பேரும் அடியால் மாதிரி இருக்காங்க. நீ வந்ததுமே அவங்க 2 பேரும் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு வழியா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அவனும் நேரா போய் ரிம்ம தான் ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த கயிறுல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த அங்கிள்ஸ் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி கயிறுல கட்டி போட்டுறாங்க. அவங்க கிட்ட பேசின அப்புறம் தான் நம்ம மூணுக்கும் விஷயம் தெரியுது அவங்க 2 பேரும் டேனாவோட அங்கிள்ஸ்னு. டேனாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நாங்க அப்படி கடத்துற மாதிரிலாம் பிளான் பண்ணோம். ஆனா இந்த விஷயத்தை பத்தி டேனாக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. ஆனா அவங்க 2 பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லை. நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தாலே எங்களுக்கு நல்லா தெரியுது, நாங்க தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டோம், டேனாக்கு மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ரிம்முக்கு இவங்க மேல இன்னும் கோவம் குறையிற மாதிரி இல்ல. என்ன கட்டி போட்டு தேவையில்லாம 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு என்னோட தலைமுடியை வேற ட்ரிம் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அவங்களுடைய ஐப்ரோ ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதை போட்டோ எடுத்து வேற மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமே உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இல்லைன்னா நான் இந்த போட்டோ போய் வெளியே ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம மூணு கூட அங்க இருந்து நடந்து போகும்போது ரிம் அவனை போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அப்படி எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. கார்ல போகும்போது மட்டும் தான் கொஞ்சமாவது சமாதானமாகி அவங்க கிட்ட பழைய மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா என்ன இந்த இடத்துல தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சீங்க. இப்பதான் நம்ம மூணு அவங்க கிட்ட சொல்றான் இப்படி ஒரு இன்சிடென்ட் அவனோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு. என்னோட லைஃப்ல நான் யார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தனோ கடைசியில் அவங்களால தான் இவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். அப்ப நாங்க இருந்து தப்பிச்சு போறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என் கையில நான் வச்சிருக்க அந்த கொடை தான், அதனால தான் இதை நான் எப்பவுமே என்னோட கையிலே வச்சிருப்பேன். ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே இது ஒரு வெப்பன் இல்ல ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றதுக்கு. நீயும் இதே மாதிரி உன்னோட சேஃப்டிக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் உன் கூடவே வச்சிருக்கணும்னு சொல்றான். இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ரிமோனை பாராட்டுற மாதிரி பேசுறாங்க. நான் பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருந்தேன், ஆனா சரியான டைம்ல என்ன தேடி வந்து ஹெல்ப் பண்ணது நீங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் ரிமோட வீட்டுல அவங்களை சேஃபா டிராப் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு எதுவும் பேசதான் வர மாட்டேது. சரி வீட்டுக்கு பார்த்து சேஃபா போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம மூணு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே அவங்களோட வீட்டுக்கு போனா அங்க இன்னும் புதுசா ஒரு பிரச்சனை உங்களுக்காக வெயிட்டிங். ஃபேமிலியா அவங்க மேல கோவத்துல இருக்காங்க போல இருக்க. சிவன் தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த டாக்டர் கிட்ட உனக்கு தேவைப்படுதுன்னு பணத்தை வாங்கிட்டு தான் ஷின்க்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி இன்ஃபார்ம் பண்ணியா? ஏன்னா அந்த டாக்டர் ஷின் கிட்ட உண்மையா இல்ல போல இருக்கு. அவன் வேற ஒரு பொண்ணு கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து பிரச்சனையாகி தான் அவங்க வந்திருக்காங்க. ஷின் ரொம்ப அப்செட் ஆகி ரூம்குள்ள போயிடுறாங்களா. சீன் அவங்களை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, ஆனா உனக்கு பணம் தேவைப்படுதுன்றதுக்காக இப்படி இல்லாம போய் ஷின்னோட இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட சொல்லுவேன். நீ உன்னோட லைஃப்ல செட்டில் ஆகணுன்றதுக்காக இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரிம் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்றதே புரிஞ்சுக்காம அவங்களோட சிஸ்டர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே எமோஷனல் ஆகிடுறாங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க யாருமே என்ன உங்களுடைய ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணதே இல்லை. எனக்கு இந்த லைஃபே சுத்தமா பிடிக்கல, இதுக்கு நான் பிறக்காமலே இருந்திருக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. கடைசியில இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகி சீனு அவங்களுடைய கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க இங்க இருந்து வெளியே போயிடலாம் நம்ம ரிம் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அம்மா வந்து அவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் கேட்கல. இப்ப லேட் நைட் காட்டுறாங்க. நம்ம ரிம் அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு தனியா எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மூணு டேனாவை போய் பார்த்து அவங்களோட அங்கிள்ஸ் எல்லாம் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லி அவங்க கிட்ட கடுப்புல பேசிட்டு இருக்கான். இது வேணும்னா உனக்கு தெரியாம நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் ரிம்முக்கு ஒரு நாள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் அங்க இருந்து வெளியே போனதும் 2 அங்கிள்ஸும் டேனா கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி நைஸா வந்து பேசுறாங்க. இப்பதான் ஐப்ரோ வேற எதுவும் இல்ல, அவங்க எதுவும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக ஸ்டிக்கர் வேற ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க வாங்கிட்டு வந்து தர்ற அந்த பிரெட்டை கூட டேனா கோவத்துல அவங்க மேல தூக்கி அடிக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க நிக்க முடியாதுன்னு 2 பேருமே இங்க இருந்து எஸ்கேப். இப்ப நம்ம ரிம்ம தான் காட்டுறாங்க. ஒரு பழைய வீடு இருக்கு, அங்கதான் வந்து அவங்க ஸ்டே பண்றாங்க. நான் ஏன் இப்படி கஷ்டப்படுற ஒரு வீட்டுல வந்து பிறந்தேன்னு எனக்கே தெரியல. அங்க பயங்கரமா குளிர்து வேற, பிளாங்கெட் எல்லாம் போத்திக்கிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் இப்படியே தனியெல்லாம் உட்காந்துட்டு இருக்க கூடாது, நான் கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ்ல நம்ம மூணு தான் காட்டுறாங்க. அவனுக்கு போர் அடிக்குதுன்னு அவனோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபைட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பத்தி மீட்டிங்ல பேசுறதை விட இப்ப செல்ஃப் டிஃபென்ஸை பத்தி சொல்லி தர்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் வேணும்னாலும் நம்மள தேடி வந்து எப்போ வேணும்னாலும் கடத்திட்டு போலாம். எல்லாரும் அதுக்கான யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ரிம் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீ எதுக்கு லேட்டா வந்திருக்க, என்ன விஷயம் நம்ம மூணு கேட்டதும், நான் இப்ப என்னோட பழைய வீட்டுல ஃபேமிலி கூட எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் தனியா ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். அது சிட்டி விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு, அதனால நாங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. மூணு இன்னைக்கு நம்ம எல்லாருமே செல்ஃப் டிஃபென்ஸ் பிராக்டிஸ் தான் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரிம்முக்கு டவுட் வந்துருது. நேத்து என்ன யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படிலாம் சொல்லி தந்துட்டு இருக்கீங்களா என்ன? இவனும் பதிலுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் கேர் பண்ணிட்டே இருக்கணுமா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸுமே சேஃபா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரிம்மையும் யூனிஃபார்ம் மாத்திட்டு வர சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூணு உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறானா. இதை பார்த்தது ரிம்மு கடுப்பாயிடுது. நான் உங்களை வச்சு இதை ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லி அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க வேகமா. இப்படி இவங்க 2 பேருக்கு நடுவில் சீரியஸான பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. யாராவது நம்மளை கட்டி போட்டிருந்தாலும் கூட எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்றது கூட சொல்லி தரோம். இப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சேன் வரான். இங்க என்ன ஃபைட்டிங் காம்படிஷன் நடக்க போகுது, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரிம், நான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்களுக்கு கூப்பிட்டு போய் இந்த கார்டன் ஏரியால உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் வரலன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு மூணு எதிர்பார்த்தான் போல இருக்கு. ஆனா சேன் கிட்ட பேசுறதுக்காக அவங்க எப்போ இங்க இருந்து போயிட்டாங்க. இந்த சேனோட பிரச்சனை எப்படிதான் சால்வ் பண்றதுன்னு தெரியலன்னு அவனும் குழப்பத்தில நின்னுட்டு இருக்கான். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.